தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் துவங்கியது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ராசிபுரம் அருகே உள்ள போதமலை பகுதிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் ஊழியர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் தலைச்சுமையாக 7 கிலோமீட்டர் எடுத்து சென்ற தேர்தல் பணியாளர்கள். கோவையில் மின்னணு வாக்குப்பெட்டிகளை இருப்பு வைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. அனல் பறந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 6,23,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். மொத்தம் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள். 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. 44,800 வாக்குச்சாவடி மையங்கள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 950 பேர் போட்டியிடுகின்றனர். 874 பேர் ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 54 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 9 பேர் களம் காண்கின்றனர். நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பின்னலாடை நகரமான திருப்பூரில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம். வெளி மாவட்ட தொழிலாளர்களும் ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. நாளை மாலை 6 மணி வரை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126 அமலில் இருக்கும். தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது. டிவி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரம் கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருமண மண்டபம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கி உள்ளனரா என்பதை கண்டறிய ஆணை. சென்னை நுங்கம்பாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. துணை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் அதிரடி சோதனை. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று இரவு 8 மணியில் இருந்து நாளை இரவு 10 மணி வரை கோயம்பேடு காய்கறிகள் சந்தை இயங்காது. கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நலசங்கம் அறிவிப்பு. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நாளை விடுமுறை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை அளித்து பூங்கா நிர்வாகம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் கடந்த செவ்வாயன்று ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. தேர்தலுக்காக 3 நாட்கள் மதுக்கடைகள் அடைக்கப்படுவதை ஒட்டி மது பாட்டில்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்ற மது பிரியர்கள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கடைகளை மூட உத்தரவு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீதான புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 5000 ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். மாணவர் சேர்க்கைக்கு தயாராகி வரும் நிலையில் விடிய அரசின் பள்ளிக்கல்வித்துறை மெத்தன போக்கு. அரசியல் தலைவர்களின் பதிவுகளை நீக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவில் எக்ஸ் வலைதளத்திற்கு உடன்பாடு இல்லை. தேர்தல் முடியும் வரை பதிவுகளை மட்டும் இடைநிறுத்தம் செய்வதாக எக்ஸ் நிர்வாகம் அதிரடியாக அறிவிப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இரவு நேரங்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த விடியா திமுக நிர்வாகிகள். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சாத்தூர் வழியாக காரில் கடத்தி சென்ற 1300 கிலோ குட்கா போதைப் பொருள் பறிமுதல். கேரளாவைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 3 கைது செய்து விசாரணை. சென்னை திருமங்கலம் பகுதியில் கோவிலுக்கு சென்ற சிறுமியிடம் பாலியல் தொல்லை அளித்த அர்ச்சகர் கைது. விடிய ஆட்சியில் தினம் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் திருவீதி உலா. மாசி வீதிகளில் ஏராளமான மக்கள் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஸ்ரீ ராமநவமி ஆஸ்தானம். உற்சவர் மலையப்ப சுவாமி தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். தமிழகம் முழுவதும் 4 இடங்களில் ஒரே நாளில் 4 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் மக்கள் அதிர்ச்சி. விடிய ஆட்சியின் திறனற்ற காவல்துறையினரால் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டபோதும் திருப்பதி கோவிலில் கடந்த ஆண்டு 1031 கிலோ தங்கத்தை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். திருப்பதி தேவஸ்தானத்தில் 11,329 கிலோ தங்கம் இருப்பில் உள்ளதாக தகவல். சென்னையில் இருந்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கு செல்லும் உள்நாட்டு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. தேர்தலை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு அதிக அளவில் பயணிப்பதால் கட்டணம் உயர்ந்துள்ளதாக தகவல். கனமழை எதிரொலியாக துபாய்க்கு செல்லும் விமானங்கள் 2வது நாளாக ரத்து. முன் அறிவிப்பு இன்றி விமானங்களை ரத்து செய்ததால் சென்னையில் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதம். உங்களுக்கு டைப் இல்லையா? கூகுள்ல போட்டாலே டைப் வருதுங்க. எமிரேட்ஸோட டைப் இருக்குங்க, இருக்குங்க, பண்ணுங்க. அதுலயே ஆல்ரெடி துபாயிலே இறக்க வேணாங்க. நீங்க தோஹால உங்களுக்கு டைப் இருக்கு, ஏர் பிரான்ஸ் டைப் இருக்கு. கூகுள்ல துபாயில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு காரணம் செயற்கையாக தூண்டப்பட்ட மழையே என சமூக வலைதளங்களில் பரவும் விமர்சனத்திற்கு விளக்கம். காலநிலை மாற்றத்தின் நீட்சியாகவே கனமழை பெய்துள்ளதாக ஐக்கிய அமீரகம் அறிவிப்பு.